இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஜூன் மாதம் 15ஆம் தேதி தாயாம் திருஅவையானது மூவொரு கடவுளுடைய பெருவிழாவினை கொண்டாடுகிறது. தந்தை, மகன், தூய ஆவி, இந்த 3 பேருடைய பெருவிழாவாக இது அமைகிறது. மறைக்கல்வி நமக்கு சொல்லுகின்ற உண்மை என்ன? நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய மையப்பொருள் இதுதான். ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார்கள். தந்தை, மகன், தூய ஆவி. இந்த மூவரும் கடவுளாக இருக்கின்றார்கள். ஆனால் 3 கடவுள் அல்ல, மாறாக ஒரே கடவுள். இதுதான் உண்மை. இந்த மூவரும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை கொண்டவராக இருக்கின்றார்கள். நம்முடைய கிறிஸ்துவம், நம்முடைய கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையினுடைய மையப்பொருள் இதுதான். தந்தை, மகன், தூய ஆவி. இந்த மூவரை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு புரியாத ஒரு புதிராகவும் ஒரு மறை உண்மையாகவும் இருக்கிறது. இந்த மறை உண்மை நம்முடைய வாழ்க்கையில இந்த மூவொரு கடவுள் எப்படி இணைந்திருக்கின்றார்கள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, தொடக்க நூல் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்றார், மனிதனையும் படைக்கின்றார். இந்த உலகத்தையும் மனிதனையும் படைக்கின்ற பொழுது மூவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றார்கள். மனிதனை படைக்கின்ற பொழுது கடவுள் சொல்கின்றார், வாருங்கள் நம் சாயலில் நம் உறவில் மனிதனை படைப்போம் என்று சொல்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவி அவருடைய சாயலிலே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டவனாக இருக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவுடைய பிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிக தெளிவாக 3 பேரும் ஒன்றாக இணைந்து செயல்படுபவர்களாக இருக்கிறார். தந்தையாகிய கடவுள் கபிரியேல் தூதரை கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இந்த ஊரில் இருக்கின்ற அன்னை மரியாளுக்கு தூதுவராக அனுப்புகின்றார். அந்த தூதர், கபிரியேல் தூதர், அவரிடத்திலே வாக்கு சொல்கின்றார். கடவுளுடைய வாக்கு, ஆண்டவரால் ஆசைக்கப்பட்டவர், ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார் என்று சொல்லி கடவுளுடைய செய்தியை சொல்கின்றார். என்ன? நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அதற்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொல்கின்றார். அன்னை மரியாள் சற்று கலங்கியவளாக கபிரியேல் தூதரிடத்திலே கேட்கின்றார், இது எப்படி ஆகும்? நான் ஒரு கன்னியாயிற்றே, எனக்கு திருமணம் இன்னும் ஆகவில்லையே என்று சொல்லுகின்ற பொழுது கபிரியேல் தூதர் மரியாளிடத்திலே சொல்லுகின்றார், தூய ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார், அவருடைய வல்லமையால் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவர் இறைமகனாக பிறப்பார் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பிறப்பிலே தந்தையாகிய கடவுள், தூய ஆவியானவர், ஆண்டவன் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே பிறப்பதன் மூலமாக தந்தை, மகன், தூய ஆவியாகிய மூவரும் ஒன்றாக மனிதனுடைய மீட்பு செயலுக்காக ஈடுபட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 14வது அதிகாரத்திலே 23 முதல் 29 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலரிடத்திலே சொல்கின்றார், என்னை அன்பு செய்வன் என் கட்டளையை கடைபிடிப்பான், தந்தை அவரை அன்பு செய்வார், நாங்கள் அவனிடத்திலே வந்து குடிகொள்வோம். அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்கின்றார், தூய ஆவியான துணையாளரை உங்களுக்கு கொடுப்போம், அவர் உங்களை வழிநடத்துவார் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் சமத்துவத்தினுடைய மறை உண்மையாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் இணைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மறை உண்மையை நாம் வெளிப்படுத்துகின்ற போது இந்த சமத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டர கலந்திருக்கின்றது. நாம் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாம் இந்த சமத்துவத்தினுடைய சாயலாக, பிம்பமாக, சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இருக்கின்றோம். அந்த சமத்துவத்தை கொண்டு அன்பு செய்து ஒற்றுமையாக சமாதானத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது அந்த மூவொரு கடவுளை சமத்துவத்தை இந்த உலகத்திலே நாம் வெளிப்படுத்துவதாக. ஆகிய அன்புக்குரியவர்களே, கடவுளை அன்பு செய்வோம், பிறரை அன்பு செய்வோம். சமாதானம், அன்பு, ஒற்றுமை என்கின்ற மாபெரும் இந்த புண்ணியங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு கடவுளுடைய வெளிப்படையான ஒரு சாட்சிகளாக வாழ்வோம். இறைவன் உங்களையும் நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.